Great. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நம்ம கூட வந்து பத்ரி வந்திருக்காரு. பத்ரிநாத் பால வெங்கடேஷன். அவர நீங்க வந்து என்னைக்கும் மறக்க முடியாது. அவர் நெறைய டிப்ஸ் குடுத்திருக்காரு. இப்பயும் வந்து எப்படின்னா, நான் முன்னாடிலேருந்து சொன்ன மாரி, இது கிருஷ்ணர், சாமி கிருஷ்ணர் சொல்ற மாரி, "எப்போ கஷ்டம் இருக்குன்னு சொல்லு, அப்போ நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ லேட்டஸ்ட்டா என்னன்னா, மார்க்கெட்ல இந்த கேரர் விசாவ பத்தி எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. ஐய்யயோ! பிப்ரவரி 14த் வந்துடுச்சே, இதோட முடிய போதா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நார்மலான மக்களுக்கு மட்டும் இல்லாம, இமிகிரேஷன் லாயர்ஸ்க்கு எல்லாருக்கும் இந்த டவுட் இருந்துட்டே இருக்கு. அப்போ வந்து இ நான் எனக்கு திடீர்னு ஒரு கால் வருது இன்னைக்கு மார்னிங். சூப்பரான ஒரு குட் நியூஸ் உங்கள்ட்ட சொல்லணும் அப்டின்னாரு. நான் சொன்னேன், "உங்க வாயாலயே சூப்பரா சொல்லிடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ் பத்ரி. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அகைன். இப்போ வந்து இந்த கரண்ட் இப்போ நெறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. நெறைய பேனிக் சிச்சுவேஷன் இருக்கு. இந்த கேரியர் விசாவோட இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? இது புதுசா வரவங்களுக்கு இந்த கேரியர் விசானா என்னன்னு ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு உள்ளார போனா சூப்பர், பெட்டரா இருக்கும். ஷூர். சூப்பர். லண்டன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராஜு பாய். ஆல்வேஸ் ஆடிங் மீ இன் ஹிஸ் ஷோஸ். ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. இப்போ ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கேரியர் விசானா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா 25th ஜனவரி 2022 அப்போ வந்து நியூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் டு த இமிகிரேஷன் ரூல்ஸ்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல பண்ணி இந்த ரூல்ஸ் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ கேரர் வந்து இதுல ஆட் பண்ணாங்க. இந்த சோஷியல் கேரர்ஸ், அப்புறம் சீனியர் கேரர்ஸ், அப்புறம் கேரர்ஸ் இந்த இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஸோ 4 இவங்க 4 டிஃபரண்ட் 3 3 என்ன? சோஷியல் கேரர்ஸ், ஆ, சீனியர் கேர் ஒர்க்கர்ஸ், அப்புறம் கேரர்ஸ் ஓகே, இந்த ஓகே. மூணையும் வந்து ஆட் பண்ணாங்க. ம். ஓகே. சோ ஓகே. அப்போ அது என்னன்னு பார்த்தோம்னா ஹெல்த் அண்ட் கேர் விசா ஸ்கீம் கீழே இதை கொண்டு வந்தாங்க. இப்போ இதுல என்ன அட்வான்டேஜ் மெயினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வரவங்க இமிகிரேஷன் ஹெல்த் சர்சார்ஜ் பே பண்ணவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பெரிய அட்வான்டேஜ். செகண்ட் வந்து வெரி ரெடியூஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணா போதும். விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 249 பவுண்ட்ஸ், 250 பவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலா இப்போ ஒரு ஐடில வேலை பார்க்குறவங்க இங்க யூகேக்கு வரணும்னா அவங்களோட சேலரி வந்து ஒரு கிரைட்டீரியா பிளஸ் அவங்க இவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணுங்கிறது இருக்கும். அந்த ஃபீஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐஹெச்எஸ் வந்து 1875 வரும் 3 வருஷத்துக்கு மினிமம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஒரு 700. இதை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2500 பவுண்டு வந்து பே பண்ணணும். யாரு மெயின் அப்ளிகண்ட் மட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் டிபெண்ட் வந்து அவங்க இன்னும் 2500 பவுண்டு. குழந்தைங்களுக்கு ரெடியூஸ்டு ஐஹெச்எஸ் அவங்க ஈச் குழந்தைங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 2000 பவுண்டு வரும். இப்போ ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பீப்புள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க, மினிமம் 9000 பவுண்ட்ஸ் பே பண்ணணும் 9 லட்சம். யூகேக்கு வரணும்னா. ம். 9 லட்சம். ம். ஆனா இந்த ஸ்கீம் லேட் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வெறும் 249 பவுண்ட்ஸ் பே பண்ணா போதுங்க, உங்களுக்கு ஐஹெச்எஸ் ஃபீயும் கிடையாது, ரெடியூஸ்டு இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது மெயினா எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ப்ரீ பேண்டமிக்ல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 16% ஆஃப் த கேரர்ஸ் வந்து அப்ராட்ல இருந்து தான் வராங்க. அது மட்டும் இல்லாம அதாவது சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து அப்ராட்ல இருந்து தான் வராங்க. இப்போ கேரர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் கேரர்னா 40% வந்து இன்டர்நேஷனல் ஆளுங்க தான். அதுக்கப்புறம் இந்த பேண்டமிக் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து இந்த கேர் ரிக்வயர்மெண்ட் ஜாஸ்தி ஆயிருச்சு. போஸ்ட் பேண்டமிக்ல அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்ததுனால பெரிய ஷார்டேஜ் ஆயிடுச்சு. அப்போ கவர்மெண்ட் சொன்னாங்க இதை வந்து நாங்க 1 இயர் கொண்டு வர போறோம். ஃப்ரம் 15th February 2022 டு 14th February 2023 வர அப்படின்னு சொல்லி தான் இது இட்ஸ் எ டெம்பரவரி ரூல் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதனால தான் வந்து இப்போ எல்லாருமே வந்து ஐயோ எக்ஸ்டெண்ட் ஆக போகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருமே வந்து பயந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இமிகிரேஷன் பிளாக் இதுதான் வந்து எல்லா இமிகிரேஷன் லாயர்ஸும் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இந்த இமிகிரேஷன் சேஞ்சஸ் ரூல்ஸ் எல்லாமே வந்து சிம்பிளா வந்து அவங்களை எங்களுக்கு லே பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த லாஸ்ட் இயர் அந்த இதை பப்ளிஷ் ஆகும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத வந்து நான் ரீகேப் பண்ணேன். ஓகே. அப்போ அந்த ரீகேப் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல நான் படிச்சுட்டு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்.
the home office stresses that this is only a temporary to alleviate current pressure on the health and social care system as a result of COVID-19. அதாவது இது வந்து ஒரு டெம்பரவரி ரூல் தான். ஏன்னா ஹியூஜ் ப்ரெஷர் எங்களுக்கு ஹெல்த் செக்டர்ல இருக்குது, ஷார்டேஜ் இருக்கு. அதை வந்து சரி பண்றதுக்காக இதை கொண்டு வரோம். There will be a 12-month window for applications. That is from 15th February 2022 to 14th February 2023, at which point the policy will be reviewed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து 1 year விண்டோ கொடுக்குறோம். இந்த டேட்ல இருந்து இன்னைக்கு தான் கடைசி, இந்த டேட் வர இந்த பீரியட்ல நாங்க வந்து பாலிசி வில் பி ரிவ்யூட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இது, there is no legal significance to that. The rule do not lapse in February 2023 and the Home Office would have to actively lay another statement of changes to take care workers out again. இந்த லாஸ்ட் பேராகிராஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ரூல் வந்து February 2023 வந்து லாப்ஸ் ஆகுமான கிடையாது. இது லாப்ஸ் ஆகணும், அதாவது இது கேன்சல் ஆகணும்னா ஹோம் ஆஃபீஸ் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் அதை வந்து பார்லிமெண்ட்ல லே பண்ணி அதை ரூலா கொண்டு வரணும். அதாவது நாங்க கேர் ஒர்க்கர்ஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாதான் இது ஸ்டாப் பண்ண முடியும். அதனால குட் நியூஸ், அவங்க பண்ணல. ஸோ இட் இஸ் கண்டினியூவிங். இட் மே ஈவன் கண்டினியூ இன்டெஃபினெட்லி. ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது ஃபார் எவர் ஆகலாம், ஆனா ஆகுமா ஃபார் எவர் ஆகுமா ஆகாதானே தெரியாது. ஆனா இப்போதைக்கு இல்லை. ஸோ மக்கள் பயப்படாம அப்ளிகேஷன் போடலாம், விசா பண்ணலாம், அவங்களுக்கு இந்த எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இதோட ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இங்க வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கான இதுதான். இந்த ஹோம் கேருக்கு மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்து எடுத்துப்பாங்க. சீனியர் கேரருக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஹோம் கேரருக்கு வேலையோட கொடுத்தே அந்த இதில் ட்ரெயின் பண்ணிடுறாங்க. as long as you have பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹெல்த் செக்டர்னாவே கொடுக்குறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து லீகல் ரிக்குவயர்மெண்ட்டும் கிடையாது, ஹோம் ஆஃபீஸ்லையும் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ வருஷம் இருக்கணுங்கிறது கிடையாது. அவங்க மினிமம் 10.10 per hour பே பண்ணாலே போதும் எம்ப்ளாயரு, அவங்க இதில் கொண்டு வரலாம். ஸோ குட் நியூஸ் இதுதான். 6145 இஸ் த கோட், எஸ்ஓசி கோட், கேர் ஒர்க்கர்ஸ். அதில் வந்து ரொம்ப பேசிக் இது கேர் அசிஸ்டன்ட், கேர் ஒர்க்கர்ஸ், கேரர், ஹோம் கேர் அசிஸ்டன்ட், ஹோம் கேரர், சப்போர்ட் ஒர்க்கர் நர்சிங் ஹோம்ல. இது எல்லாமே இந்த கேட்டகரியில வருது. இவங்க எல்லாருமே கண்டினியூ ஆகலாம் ஃபார் another whatever period until home office changes it. So 6105 சொன்னீங்களா? 6145 சார். 6145 அதுதான் உங்களுக்கு கோடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த ஹோம் ஆபீஸ் நாளைக்கே முடிவு பண்ணா கூட அவங்க போய் அங்க பண்ணி இது பார்லிமெண்ட்ல எடுத்து வச்சாலும் அட்லீஸ்ட் இன்னொரு 1 year இல்ல 6 months ஆகும். இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகும். 6 months ஆகும். 6 months. அதுவே ஒரு நல்ல குட் நியூஸ். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பாயிண்ட்லயே நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஹோம் கேரர்ல இது வந்து அவுட் ஆஃப் டாபிக்கா இருந்தாலும் ஒரு நினைச்ச ஒரு வேலிட் பாயிண்டா உள்ளார எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பா. இப்ப இந்த கரண்டா வந்து ஸ்கேம்ஸ்ல ஒரு ஸ்கேம், மெயினான ஸ்கேம் சொல்லிருக்காங்க. என்ன அதான் கேரரை கொண்டு வந்து ஜாயின் பண்ண வச்சிடறாங்களா? 10 லட்சம் இல்ல 15 லட்சம் வாங்கிடுறாங்களா? வாங்கிட்டு ஜாயின் வாங்கிட்டு பண்ணிட்டு ஒரே மாசத்துல அவங்கள தூக்கிடுறாங்களா வேலையில இருந்து? சரியா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல பண்ணிட்டு அதே இதுல இன்னொருத்தவங்களை கூப்பிட்டு வராங்களா? சோ இது வந்து நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா எங்க பாக்குறது? நீங்க அவேர், உங்களுக்கு தெரியுமா இது நடக்குதுன்னு? கண்டிப்பா நிறைய பேர் இது மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் வந்து நான் என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, பே பண்ணி வராதீங்க. அந்த இதுதான் மெயின். எல்லாருமே இங்க யூகேக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏமாத்துற ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இல்லாத கம்பெனிஸ் அதுல போய் பணத்தை கொடுத்து போயிடுறாங்க. சோ அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு உங்களை கொண்டு வந்துட்டோம் இனி அவ்வளவுதான் சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இப்போ அவங்களால போய், அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இது, அவங்களால வெளியே போயும் வந்து இது மாதிரி நான் பணம் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்தவங்களையும் அவங்க வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. ப்ராசிக்யூட்னா அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுப்பாங்க. பிளஸ் அந்த கம்பெனி மேலேயும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அவங்களுக்கும் ஆக்ஷன் ஆகும். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் என்ன ஆகும், கம்பெனி லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. அப்ப கம்பெனி லைசன்ஸ் கேன்சல் ஆனா இவங்க விசா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையிலயுமே வந்து அவங்களுக்கு பாதிப்பு வருதுங்கிறதுனால நிறைய பேர் வின்-வின் சிச்சுவேஷன் மாதிரி இது லூஸ் சிச்சுவேஷன். கரெக்டானது. தட்ஸ் ரியலி பேட். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. அதனால
பண்ணவங்க வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாம வந்து சொல்றாங்க. சார் நான் இங்க இருக்கணும். ஆனா அவங்க கிட்ட பணத்தையும் வாங்கணும். அவங்கள கம்ப்ளைண்டும் பண்ணணும். அப்போ வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அவங்க பண்ணது இட் இஸ் இல்லீகல். சோ அவங்க லைசென்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க விசாவும் கேன்சல் ஆகும். நீங்க பண்ணதும் தப்பு. சோ இத அவாய்ட் பண்றதுக்கு தயவு செய்து கம்பெனியோட டைரக்ட்டா டீல் பண்ணுங்க. ம். கம்பெனி இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க இந்த மாரி இருக்குதுன்னா, அந்த கம்பெனியோட டைரக்டர் கிட்ட பேசுங்க. இல்ல அந்த கம்பெனியோட ஹெச்ஆர் கிட்ட பேசுங்க. இந்த ம். இன்ஃபர்மேஷன் வாங்குங்க. அந்த கம்பெனியோட பேக்கிரவுண்ட் செக் பண்ணுங்க ம். ஃபர்ஸ்ட்டு. ம். கம்பெனி ஹவுஸ் கௌ.யூகேல போய் கம்பெனி ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி எவ்வளவு வருஷம் அப்படிங்கிறது தெரியும். ஆமா. அது மட்டும் இல்லாம, அந்த ஏஜென்ட்ஸ் பணம் வாங்குறாங்கன்னா, அந்த கம்பெனி வந்து எப்படி அவங்களுக்கு தெரியுதா? தெரியாம பண்றாங்களா? அப்படிங்கிறத பாருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ் இருக்கா? எலிஜிபிலிட்டி இருக்கா? ம். அ அதாவது நான் முன்னாடி சொன்ன மாரி இதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. ஒரு பேசிக் நாலேட்ஜ் இருந்தா போதும். ஆனா அந்த அளவாவது பேசிக் நாலேட்ஜ் இருக்குதாங்கிறத நீங்களும் பார்க்கணும். ம். புரியுது. எல்லாமே அப்படியே பண்ணிட்டீங்கன்னா, அன்பார்ச்சுனேட்லி இது உங்களுக்கு பெரிய லாஸ் இல்லாம உங்களோட ஃபியூச்சரும் பாதிக்கும். புரியுது. ஓகே. ஃபைன். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அ அதுதான் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. நீங்க என்னன்னா ரொம்ப ஈஸி இந்த ஊர்ல வந்து செக் பண்றது. ஒரு கம்பெனி வேலிடா இல்லையான்னா, அவர் சொன்ன மாரி என்ன கம்பெனிஸ் ஹவுஸ் டாட் கவ் டாட் கம்பெனிஸ் ஹவுஸ் கௌ.யூகேல போய் கம்பெனிஸ் ஹவுஸ்ன்னு போட்டா வந்துரும். வந்துரும். ஸோ அது ஒண்ணு. கம்பெனிஸ் ஹவுஸ் இல்லன்னா நீங்க கூகுள்ல அடிச்சாலே யூகேன்னு போட்டீங்கன்னா வரும். கரெக்ட். அந்த லிங்க்க வச்சு அந்த கம்பெனி எத்தன வருஷமா இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 2வது ம். விஷயம் இவர் இப்ப சொன்னது என்ன பாயிண்ட்னா, அவங்க அந்த கம்பெனி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட பார்க்கலாம். ஆனா அது வந்து ஃபைனான்சியல் நம்ம மக்களுக்கு வந்து அவ்வளவு புரியாது. புரியாது. அது அந்த தேவையில்ல. ஆமா. 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 நீங்க அது அது பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் வரும். அவங்களால இப்ப உங்கள கரெக்ட். அப்ரோச் பண்ண முடியுமா இல்லையான்னு. 2வது விஷயம் வந்து அவரு சொல்றது வந்து, நீங்க இப்போ டேலண்ட் இல்ல. எனக்கு இங்கிலீஷும் பேச தெரியாது. எனக்கு ஒண்ணுமே இல்ல. ம். நான் 15 வருஷம் அவன் வாங்குறவனுக்கு பிரச்சனை இல்ல. அவன் வாங்கிட்டு ம். போயிடுவான். பட் உங்களுக்கும் ஒரு லெவலுக்கு வந்து நீங்க ஃபைட் பேக் பண்றதுக்கு உங்களுக்கு டேலண்ட் இருக்கா? நீங்க வந்து நிச்சயமா கரெக்ட். இருக்கீங்களா? அந்த இதையும் நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு வாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல 3வது பாயிண்ட் வந்து அந்த கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ யாருக்கோ கால் பண்ணி, இந்த பாருங்க இந்த மாரி ஒரு ஏஜென்ட் எங்கள்ட்ட பணம் வாங்குறான். கரெக்ட். நீங்க உங்களுக்கு தெரியுமா? இது ஷூரா? கரெக்ட். வரலாமா? இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரொம்ப ஹார்ட் அர்ன்ட் மணி வாங்கிட்டு இங்க வந்து சிக்கிட்டு திருப்பி ரொம்ப ஆமா. தவிக்கிறீங்க. இது ஆமா. பண்ணாதீங்க. நான் என்ன அதுவும் இல்லாம சொன்னேன்னா லாஸ்ட்டா ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன்னா, பணம் குடுத்து வரதே தப்பு. தப்பு. அத ஆமா, ஃபர்ஸ்ட் ஆமா, வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமாமா. அந்த அதுதான் பாயிண்ட் ரொம்ப வந்து கிளியரா வச்சுக்கோங்க. இட் இஸ் நாட் லீகல் டூ ஆ, பே டூ ஆமா. கெட் அ விசா. சூப்பர். அதாவது விசா ப்ராசஸிங்க்கு வந்து ஒரு லாயர் கிட்ட பண்றீங்கங்கிறது வேற. ஆமா. ஒரு ஒரு ஃபேக் எம்ப்ளாய்மென்ட் இல்லாதத வந்து பணம் குடுத்து கிரியேட் பண்ணி பண்றதுங்கிறது இட்ஸ் இல்லீகல். ஆமா. அங்க தான் மாட்டிக்கிறீங்க நீங்க. ஏன்னா உங்க சைட்லயும் தப்பு இருக்கிறதுனால, நீங்க போய் எங்கேயும் ரிப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு அவ்ளோ டெஸ்பரேட்டா இருக்காதீங்க. அதே மாரி வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, இது திருப்பி திருப்பி நெறைய விஷயங்கள் சொல்லியும் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. புரியல. நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும். கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா அவ்ளோ கரெக்ட். பெரிய அமௌண்ட் நெறைய பேர் வீட அடகு வச்சு எடுத்துட்டு ம். வரீங்க. அம்மா, அப்பாகிட்டேருந்து காசு வாங்குறீங்க. இதெல்லாம் வந்து தேவையே இல்ல. அவ்ளோ டெஸ்பரேட்டா நீங்க வரணும்னு அவசியம் இல்ல. நீங்க கரெக்ட். ரூலோட வாங்க. நெறைய பேர் அந்த இதுல கமெண்ட்ஸ்லயும் போட்டிருந்தாங்க. ரூ ரூ போனீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. நீங்க வந்து ஒரு இதுல பேர் என்ன 10 பேர் இருக்க ரூம்ல தங்கணும். நீங்க வெளியிலயே போ முடியாது. ம். அதெல்லாம் தப்பா வரவங்களுக்கு. நீங்க கரெக்ட்டா ம். வரவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கு. இப்பயும் நான் சொல்றேன்ல, இப்ப சரி. என்னன்னா நீங்க ரிசெஷன் இருக்குன்னு சொன்னாலும், நீங்க கரெக்ட்டா வரீங்க, கரெக்ட்டான ஒரு ஜாப்ல இருக்கீங்கன்னா, லைஃப் எப்பயும் நல்ல குவாலிட்டி லைஃப் வாங்கலாம். தப்பா ம். வரவங்களுக்கு லைஃப் எப்பயும் வந்து நீங்க 10 வருஷம் இருந்தாலும் அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கணும். அது திருப்பி துபாய்ல இருக்க மாரி தான். உங்க கரெக்ட். குடும்பம் நல்லா அங்க ஜாலியா இருக்குன்னு நீங்க இங்க இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல. So கரெக்ட். that's it. Okay, cool. Thank you. Thanks again, Badri. Thank you very தேங்க் யூ, much. தேங்க் யூ. ஆல்சோ ஒன் மோர் பாயிண்ட். நானும் இங்க சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்டா வந்து இங்க ஆ, செட்டில் ஆனதுல, ஐ அம் ஆல்சோ ஒன் ஆஃப் த பெர்சன் ப்ராப்பரா வந்தா சக்சஸ் ஆகலாங்கிறதுக்கு ஐ அம் ஆல்சோ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். உங்கள மாதிரி. ஓஹோ! சூப்பர். வெரி குட். என்னையோட அப்ப நீங்க தான் கலக்குறீங்க. நல்ல எக்ஸாம்பிள் இங்க இருக்காரு. So it's தேங்க் யூ. really good. Thank சோ you. ப்ராப்பர் வழியில வாங்க, இல்லீகலா வராதீங்க. சூப்பர். அது அது ஒரு ஓகே. மெயின் பாயிண்ட். அது வந்து நம்ம கீழ வந்து ஆட்டோக்கு கீழ எழுதி வைக்கிற மாரியே எழுதி வைக்கணும் அது. லீகலா வாங்கன்னு. சரி. ஆமா. தேங்க்ஸ் தேங்க் யூ. பத்ரி. தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். தேங்க் யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி, நன்றி.